அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு மே 27 செவ்வாய்க்கிழமை. அமெரிக்க உயிரியல் ஆர்வலர் ரேச்சல் கார்சன், அமெரிக்க கடல்சார் உயிரியலாளர், மெரைன் பயாலஜிஸ்ட், சுற்றுச்சூழல் ஆர்வலர், என்விரான்மெண்டல் ஆக்டிவிஸ்ட், எழுத்தாளர், ரைட்டர் ரேச்சல் லூயிஸ் கார்சன் பிறந்த தினம் இன்று. அமெரிக்காவின் பென்சில்வேனியா மாநிலம் ஸ்பிரிங்டேல் நகரில் விவசாய குடும்பத்தில் 1907 பிறந்தார். சூரத் பிளவு நடந்த வருஷம் இந்தியாவில். சூரத் பிளவு என்பது காங்கிரஸில் இருந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அண்ட் மாடரிஸ்ட், மிதவாதிகள் மற்றும் தீவிரவாதிகள் அப்படின்ற ஒரு குரூப் இருந்துச்சு. அவங்க பிரிகிறது தான் சூரத் பிளவு, வங்கப்பிரிவு அப்படின்றாங்க. புத்தகங்கள் வாசிப்பதில் சிறு வயதிலேயே ஆர்வம் கொண்டிருந்தார். மிருகங்கள் சம்பந்தப்பட்ட சிறுகதைகளை 8 வயதில் எழுதத் தொடங்கினார். 11 வயதில் இவர் எழுதிய கதை செயின்ட் நிக்கோலஸ் என்ற பத்திரிகையில் வெளிவந்தது. உயர்நிலைப் பள்ளியில் முதல் மாணவியாக தேர்ச்சி பெற்றார். உயிரியல் பட்டப்படிப்பில் சேர்ந்தார். கல்லூரியில் மாணவர்களுக்கான பத்திரிகையில் தனது படைப்புகளை வெளியிட்டார். ஆய்வுக்கூடத்தில் பகுதி நேரமாக வேலை செய்து கொண்டே கடல்வாழ் உயிரினங்கள், உயிர்ச்சூழல் பற்றிய முனைவர் ஆய்வை தொடர விரும்பினார். தந்தையின் திடீர் மறைவால் குடும்பச் சுமை இவர் தோள்களில் விழுந்தது. விஞ்ஞானி மேரி ஸ்காட் சிங்கர் உதவியுடன் அமெரிக்க மீன்வளத்துறையில் தற்காலிக வேலை கிடைத்தது. 1936 அரசு தேர்வு எழுதி முழுநேர ஊழியராக மாறிவிட்டார். அங்கு 15 ஆண்டுகள் பணிபுரிந்தார். அண்டர் தி ஷீ விண்ட், கடல்கடியில் உள்ள காற்று இல்லை கடல்கடியிலான காற்று என்ற தலைப்பில் கட்டுரைகள் எழுதி வந்த இவர் ஒரு பதிப்பகம் கேட்டுக்கொண்டதால் 1941 அதை ஒரு புத்தகமாக எழுதினார். பின்னர் பதிப்பகத்தின் ஆசிரியராக பொறுப்பேற்றார். கடல் வாழ்வியல் பற்றிய தனது கட்டுரைகளை வானொலியிலும் வாசித்தார். மக்கள் இதை விரும்பி கேட்டனர். 1951 வெளிவந்த இவரது தி சீ அரவுண்ட் அஸ், நம்மளை சுற்றியுள்ள கடல், கடலை சுற்றியுள்ள நாம் அப்படின்னு சொல்லி, தி சீ அரவுண்ட் அஸ், நம்மளை சுற்றியுள்ள கடல் புத்தகம் மாபெரும் வரவேற்பை பெற்றது. இது ஆவணப்படமாக தயாரிக்கப்பட்டு ஆஸ்கர் விருது வரை சென்றது. ஆஸ்கர் விருதையும் வென்றது. பணம், புகழ், விருதுகள் தேடி வந்தன. பணியில் இருந்து விலகி முழுநேர எழுத்துப் பணி, ஆராய்ச்சிகளில் மூழ்கினார். அறிவியல் இதழ்களில் இவர் எழுதிய தி எட்ஜ் ஆஃப் தி ஷீ மற்றும் சம்திங் அபவுட் தி ஸ்கை ஆகிய தொடர்கள் பல லட்சம் வாசகர்களை பெற்று தந்தன. பல பல்கலைக்கழகங்கள், அறிவியல் அமைப்புகளில் உரையாற்றினார். செயற்கை பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துவதால் சில பறவைகள், மண்புழுக்களின் எண்ணிக்கை குறைகின்றன என்று 1957 ஆராய்ச்சியில் கண்டறிந்து அறிவித்தார். இதனால் வியாபாரிகளின் கண்டனத்துக்கு ஆளானார். 4 ஆண்டுகள் கடுமையாக உழைத்து பூச்சிக்கொல்லிகளால் மண், தாவரம், உயிரினங்கள் எவ்வாறு பாதிக்கப்படுகின்றன என்பதை ஆதாரங்களுடன் நிரூபித்தார். இதன் அடிப்படையில் இவர் எழுதிய சைலண்ட் ஸ்பிரிங் என்ற நூல் மக்களிடையே பெரும் விழிப்புணர்வை ஏற்படுத்தியது. ஒரே வருடத்தில் பல லட்சம் புத்தகங்கள் விற்பனையாகின. புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த போதிலும் பூச்சிக்கொல்லிக்கு எதிரான போராட்டத்தை இவர் நிறுத்தவே இல்லை. அதன் விளைவாக ஆபத்து விளைவிக்கும் பூச்சிக்கொல்லிகள் அமெரிக்காவில் தடை செய்யப்பட்டது. இயற்கை சுற்றுச்சூழலை காக்க கடைசி வரை போராடிய ரேச்சல் கார்சன் 57 வயசு 1964 மறைந்தார். நாளைக்கு ஆந்திர முன்னாள் முதல்வர் ஒருத்தரை பார்க்க இருக்கிறோம். இன்னைக்கு அமெரிக்க உயிரியல் ஆர்வலர் ரேச்சல் கார்சன் அமெரிக்காவின் பென்சில்வேனியா மாநிலம் ஸ்பிரிங்டேல் நகரில் விவசாய குடும்பத்தில் பிறந்திருக்கிறாரு. அதே மாதிரி சைலண்ட் ஸ்பிரிங் அப்படின்ற ஒரு நூலும் எழுதியிருக்கிறார். 1907 பிறந்தவர். 8 வயதில் சிறுகதை எழுத தொடங்குகிறார். நம்மளாம் 8 வயதில் 3ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருப்போம். 11 வயதில் இவர் எழுதிய கதை செயின்ட் நிக்கோலஸ் என்ற பத்திரிகையில் வெளிவருது. 6ஆம் கிளாஸ் படிக்கும்போது 1964 இறந்து போகிறார்.
7 பிறந்து. நன்றி, வணக்கம்.